எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பால் 1 எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கறி மசாலா பட்டை, பிரியாணி இலை, லவங்கம் 2, ஏலக்காய், பட்டை. 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அடுப்பில் குக்கர் வச்சு நெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் போட்டு, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வந்தப்புறம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய் பாலை அதில் ஊற்றி கொதி வந்தப்புறம் அரிசியை சேர்த்து 10 நிமிஷம் தம்மில் வச்சு இறக்குனா தேங்காய் பால் சாதம் ரெடி. இது கூட வச்சு சாப்பிட சிக்கன் தொக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் சில்லி பவுட்ரு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், உப்பு, வீட்டு மிளகாத்தூள். இதையெல்லாம் ஒன்றா நல்லா பிசைஞ்சு சிக்கனோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிட வேண்டியது. சிக்கன் ஊற வச்ச அதே டைமில் நம்ம மயோனஸுக்கு ரெடி பண்ணிடலாம். பூண்டு, உப்பு, ரீஃபண்ட் ஆயில், முட்டை வெள்ளைக்கரு ஊற்றி நம்ம அதை மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். அதை அரைச்சி முடித்து நல்லா திக்கான பதம் வந்தோடனே நம்ம அதை எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுப்பில் தோசைகளை வச்சு கிரில் ஸ்டாண்டை வச்சுட்டு அது ஹீட் ஆகும்போது நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து கிரில் ஸ்டாண்டு மேலே வச்சு நெய்யை சிக்கன் மேலே லைட்டாக தடவுனோம்னா அந்த அடியிலேருந்து புகை வரும். அந்த புகை வரும்போது அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம மில்க் மேடு பால்கோவா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 மில்க் மேடு டின்னு, 2 டம்ளர் சர்க்கரை, ஜிஆர்பி நெய், எசன்ஸு, வெனிலா எசன்ஸு, ஒரு துளி காப்பி தூள், ப்ரூ காப்பி தூள், அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு நம்ம சர்க்கரை போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுட்டு, அது கிளறி விட்டதுக்கப்புறம் 2 மில்க் மேடு டின்னையும் ஊற்றி கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. இவ்வளோ கடாயை வச்சு பாதாம் முந்திரியை வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் அது மேலே போட்டு நெய்யும் ஊற்றி எசன்ஸும் ஊற்றி ஒரு துளி காப்பி தூள் பவுடர் எடுத்து வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு வரும். அதுதான் பதம். இதை தட்டில் நெய் ஊற்றி வச்சுருக்கோம். அது அப்படியே ஊற்றி கிளறி முந்திரி பருப்புலாம் போட்டு இறக்கி 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்தால் பால்கோவா ரெடி. எல்லாருக்கும் நன்றி.